படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் மாயாவதி சென்னை வந்தடைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 5ஆம் தேதி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடல் தற்பொழுது பெரம்பூரில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் மாயாவதி சென்னை வந்தடைந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், அவருடைய பயண விவரம் குறித்தான கூடுதல் வணக்கம். படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உடல் தற்பொழுது பெரம்பூரில் உள்ள சென்னை மாநகராட்சி பள்ளியில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு காலை முதலே பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி அஞ்சலி செலுத்தி வருவதாக நேற்றே அறிவிப்பு வெளியானது. அந்த வகையில் தற்பொழுது அவர் சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கின்றார். குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து அவர் தனி விமானம் மூலம் சென்னை வந்தடைந்து அங்கிருந்து தற்பொழுது கார் மூலமாக பெரம்பூரில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருகின்றார். அவரது வருகையொட்டி ஏற்கனவே 800 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக உடல் வைக்கப்பட்டுள்ள பள்ளியில் 500 போலீசாரும் பள்ளியை சுற்றியுள்ள பகுதியில் 300 போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவரது அந்த வருகையொட்டி பாதுகாப்பு தற்பொழுது பலப்படுத்தப்பட்டு குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்த சிறப்பு பாதுகாப்பு பிரிவை சார்ந்தவர்களும் காலை முதலே இங்கு ஆய்வு செய்து மூப்பு நாய்களை கொண்டு சோதனை எல்லாம் செய்து தற்பொழுது பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கின்றனர். அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் நேரடியாக மாயாவதி அவர்கள் இங்கு வருகை தந்து ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.